கிட்டக்க கிடைக்குமா, நிறைய தொலைவுல கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இப்ப செவ்வாய் தான் புருஷன், செவ்வாய் தான் புருஷன், சுக்கிரன் தான் மனைவி. இந்த செவ்வாய்க்கு சுக்கிரன் 1, 2, 3, 11, 12 இருந்தால் கிட்டக்கவே பொண்ணு கிடைக்கும். இப்ப உங்க ஜாதகத்தை ஒரு முறை சொல்லுங்க போடுங்க. சார் பொண்ணாங்க சார் பையனாங்க சார்? செவ்வாய்க்கு 1, 2, 3ன்னு சொல்லிருக்கீங்களேங்க சார்? ஆமாமா, செவ்வாய் தான் புருஷன். பையன் செவ்வாய் அடுத்து சொல்றேன். செவ்வாய் தான் புருஷன், அவனுக்கு மனைவி சுக்கிரன். அப்ப செவ்வாய் என்பது கணவன், சுக்கிரன் என்பது மனைவி. அந்த செவ்வாய்க்கு 2, 12. ஒன்னு 11 இந்த ஸ்தானத்தில் இருக்குதான்னு பாருங்க. ஐயா 3 சொன்னீங்க, 3 கணக்குல எடுத்துக்கோமா? இது வந்து பையனுடைய ஜாதகத்திலயா சார்? ஆமாங்க ஐயா. சரி பையனுடைய ஜாதகத்தை போடுங்க. செவ்வாய் எங்க இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கு 1, 2, 3, 12, 11 அதுல சுக்கிரனுக்கு தான் பாருங்க. சுக்கிரன் தான் பெண்ணு, கிட்டக்கவே ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள பொண்ணு கிட்டவே கிடைக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப உங்க ஜாதகம் யாருன்னா உங்க கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் பையனோட ஜாதகத்தையும் உங்க வீட்டுக்கார மாதிரி உங்க ஜாதகத்தை போட்டு பாருங்க, சொல்லுங்க, போடுங்க. இது மாதிரி இருக்குதான்னு பாருங்க. அது கிட்டக்கதான் இருக்கு பாருங்க. இது ஒரு 80% சரியா இருக்கும். யாருன்னா எடுத்து வச்சு நீ ஜாதகம் வச்சிருக்கீங்களா? இருக்கீங்க. 2 ஜாதகம் பார்த்தேன். 2ல 1 கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு, இன்னொன்னு மேட்ச் ஆகல. 4, 12 அப்படி செவ்வாய் சுக்கிரன்ல இருக்கு. அது வக்கரமாக தான் பாருங்க. என்னங்கய்யா? வக்கரமாக தான் பாருங்க. செவ்வாய் சுக்கிரன் வக்கரமாக தான் பாருங்க. செவ்வாய் அதாவது சூரியனோட. செவ்வாய் வக்ரம் இல்ல, சுக்கிரனும் வக்ரம் இல்ல. இல்லங்கய்யா, ரெண்டுமே வக்ரம் இல்ல. சரி, இது ஒரு திருக்கணிதத்துல போடுங்க. வாய்க்குள்ள போடுங்க, திருக்கணிதத்துல போடுங்க. எல்லாமே திருக்கணிதம் தாங்கய்யா. அது ஒரு சிலர் வந்து 80% சரியா இருக்கும். அப்படியே அந்த ஒரு சரியாக ஜாதகம் ஒரு ஜாதகம் சொல்லுங்க, அப்படியே போட்டுடலாம். சரியா இருக்கிறத சொல்லணுமா? ஆமா, சரியா இருக்க சொல்லுங்க. சரிங்க. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? ஆண் ஜாதகங்கய்யா. ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் ரெண்டுமே வந்து கும்பத்துல. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் பேசலாமாங்க ஐயா? பேசுங்க ஐயா, பேசுங்க. ஆளே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியா. நானே போன் பண்ணு பார்த்தேன். சரி, ரொம்ப பிஸி. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங் வீடியோ கேட்டிருந்தாங்க, ஓகேவா? எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ ரெக்கார்டிங் வீடியோ தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த 2 வாரம் இப்போ வந்து கிளாஸ் போய் என்னைக்கு வரைக்குங்கய்யா நம்ம போவோம்? இந்த வாரம் ஃபுல்லா போயிடும். இல்ல இந்த வாரத்துல முடிஞ்சுமா, இல்ல அடுத்த வாரம் 1 நாள் 2 நாள் போகுமாங்கய்யா? இல்ல, இந்த வாரம் ஏன்னா 1 மணி நேரம் கிளாஸ் போகுது. இந்த வாரம் முடிஞ்சிடும். அது அதிகமா போனாலும் பரவாயில்ல, 1 2 அதிகமா போனாலும் பரவாயில்ல. நான் ரெக்கார்டிங்க்கு வந்து தனியா வெளில பேசிட்டு இருக்கேன், அதுக்கு பே பண்ணணும். அதுக்கு தான் கேட்கிறேன், என்னைக்கு வரைக்கும் லாஸ்டா போகும்? சொல்ல முடியாதுங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்சாலும் சந்தோஷம் தான். 2 நாள் எக்ஸ்ட்ரா போனாலும் சந்தோஷம் தான். சரிங்க, நான் அப்புறம் 2 நாள் எக்ஸ்ட்ரா பேசுறேன். ஓகே. இப்போ ரெக்கார்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து எல்லாரும் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப கம்மியான சார்ஜில் போட்டோம். ரெக்கார்டிங் வேணுங்கிறவங்க எனக்கு தனியாக மெசேஜ் கொடுங்க, ஓகேவா? அரௌண்ட் 1000 rupees வருங்க ரெக்கார்டிங், ஓகேவா? அது நான் எல்லாத்துக்கும் ரெக்கார்டிங் வந்து ஒன்ஸ் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள ரெடி ஆயிடும். ரெடி ஆனாலும் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கருணாநிதி சாருக்கு 1000 rupees ஷேர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் மெயில் ஐடி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்றேன். சரியாங்க?
இது நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணனால அதை அரேஞ்ச் பண்ணியிருக்குங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, குட், ஓகே, நல்லது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், பரமேஸ்வர் சார். நீங்க ஆம்பல் சார் சரி கேட்டிருந்தாங்க, அதனால சார் அரேஞ்ச் பண்ணணும். சரிங்க சார். சரி சரி, சொல்லுங்க வெற்றி சார், சொல்லுங்க. நீங்க லக்னம் சொல்லுங்க. லக்னம் வந்து மிதுனம் சார். மிதுன லக்னம். ம். ம். ஆ, சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஓகே. ஆ, ம். அப்படி இப்போ மொத்தமா வந்து சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லிடுவோம். ஓகே. சொல்லிடுங்க. விருச்சிகத்துல கேது, ம். சனி, சந்திரன். கேது, சனி, சந்திரன். ம். 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 அடுத்தது தனுசுல புதன். ம். மகரத்துல குரு, சூரியன். ம். கும்பத்துல சுக்கிரன், செவ்வாய். ரிஷபத்துல ராகு. அவ்வளவுதாங்கய்யா. இது என்ன வருஷம்? என்ன வருஷம்? பிறந்த வருஷம் அங்கய்யா ம். 1985ங்கய்யா. டேட்டு, டேட்டா ஐயோ லாக் ஆயிடுச்சு போன. டேட் வந்து இது 16 ஜனவரி. சரி சரி, 16 ஜனவரி 1985. 1985. டைம் டைம் 4:44. டைம் யாருன்னா சொல்ல தெரியுமா? யாருன்னா இது இந்த டைம் ஒரு கரெக்டா இல்ல, ஒரு ஒரு தோராயமா ஒரு டைம் சொல்ல தெரியுமா? இந்த நேரத்துல தான் குழந்தை பிறந்திருக்கும், இது வந்து மத்தியானம் பிறந்திருக்கும், சாயங்காலம் பிறந்திருக்கும், ராத்திரி பிறந்திருக்குன்னு கொஞ்சம் 1 மணி நேரம் முன்ன பின்னதான் இருக்கும். சொல்ல முடியுமா? யாருக்கா தெரியுமா? ஐயா அந்த சூரியனை வச்சு லக்னம் எடுக்கலாங்களா ஐயா? அன்றைய சூரியனை வச்சு ஆ, 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 ஆ. 9 to 10 2 மணி நேரம் தள்ளிட்டு போகும்போது நமக்கு அந்த டைமிங் ஒரு எக்ஸாக்டா டைமிங் எடுக்க முடியாதுங்க, ஒரு அளவு சொல்லலாங்க. சொல்லுங்க. சரி, 6 to 8 ஒரு பரத்து மிச்சம் எடுக்குது. 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 4, 4 to 6. அப்ப 4:45 சொன்னாரு இல்லையா? 4 மணிக்கு மேல குழந்தை பிறந்திருக்குது. டைம் 4:45. 4:44 PM. சரி, போடும். இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமா சார்? ஆண் ஜாதகம் சார். இப்ப பாருங்க, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் வாங்கிய சாரம் சொல்ல முடியுமா? செவ்வாய் வந்து பூரட்டாதி சார். சுக்கிரன் வந்து சதயம் சார். இந்த புதன் குரு 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 உத்திராடம் சார். சூரியனும் உத்திராடம் தான் சார். வெற்றி சார், புதன் ஓஸ்டா மாத்திருக்கேன் சார். வெஸ்டி சார். ஓகேங்க சார். ஓகே, ஒன்ஸ் கிளாஸ் முடியறப்ப கொடுத்துருங்க. ஓகே சார், நான் கொடுத்துறேன் சார். கேட்கல. என்ன சொன்னீங்க? கேட்கல சார். சூரியன் வந்து உத்திராடம் சார். அடுத்து என்ன சார் கேட்டீங்க நீங்க? புதன். ஓகே, புதன் மூலம் சார். சனி கேது. சனி விசாகம், கேதுவும் விஷாகம், ராகு வந்து கிருத்திகை சார். ராகு மேல இருக்க ரிஷபத்துல.
சந்திரன் சந்திரன் அனுஷம் சார். இப்ப பாருங்க, ரெண்டாம் அதிபதி தான் நின்ற பாவத்துக்கு 7, லக்னத்துக்கு 8 உட்காந்துட்டார். அப்படியா? கரெக்டா சொல்லிருந்தா சார்? என்ன சார் சொன்னீங்க? ரெண்டாம் அதிபதி வந்து 6ல உட்கார்ந்திருக்காரு. கரெக்ட். ரெண்டாம் அதிபதி 6ல உட்கார்ந்துருக்காரு. இப்ப பாருங்க, 7ஆம் அதிபதி 8ல. 7ஆம் அதிபதி 8ல. அப்ப 7ஆம் பாவம் கெட்டு போச்சுங்களா? ஆமா சார். 7ஆம் பாவம் கெட்டுருச்சு. 2ஆம் குடும்பஸ்தானாதிபதி அவரும் 6ல உட்கார்ந்துட்டாரா? ஆமா சார். அப்ப 2ம் 6ம் இங்க 7ம் 2ம் கெட்டு போச்சுங்களா? ஆமா, கெட்டுருச்சு. சரி. இப்ப 2, 7 கெட்டு போச்சுன்னா திருமண பொருத்தம் பார்க்க கூடாது ஒரு விதி. 2வது, இது செவ்வாய் சுக்கிரன் ஒண்ணா இருக்குது இல்லையா? லக்னத்துக்கு 9ல நிக்குது இல்லையா? இது காதல் கல்யாணமா? இல்ல சார், அரேஞ்ச்டு மேரேஜ் தான் சார். சரி. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5, 6, 7, 8, 9 போயிட்டாரா? 5ஆம் அதிபதி 9 போயிட்டாரா? லக்னத்துக்கு 9ல போயிட்டாரா? போயிட்டாரு. 5க்கும் 12க்கும் 9ல போயிட்டாரா? 6ஆம் அதிபதி 9ல போயிட்டாரா? ஆமா சார். 2ஆம் அதிபதிக்கு பாக்கியாதிபதி யாருங்க? 2ஆம் அதிபதிக்கு பாக்கியாதிபதி யாருங்க? 2க்கு 9னா குரு வரும் சார். அவர் நீச்சமாயிட்டாரா? ஆமா. அவர் நீச்சமாயிட்டாரா? ஆமா சார். 7க்கு பாக்கியம் எதுங்க? 7க்கு சூரியன் சார். சூரியன் சிம்மம். அவரு 8ல உட்காந்துக்கிறாரா? ஆமா. ஆமா சார். இது கல்யாணம் லேட்டா நடந்திருக்கும். உங்களுக்கு லேட்டா தான் சார் நடந்துச்சு. ரொம்ப லேட் கிடையாது, ஆனா கொஞ்சம் லேட் ஆச்சு. பாக்கியாதிபதினா எப்படி சார்? 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு பாக்கியாதிபதி 7ஆம் பாவத்துக்கு பாக்கியாதிபதி 3ஆம் இடம் சூரியன், அவர் 8 தாங்கிறார். இதுக்கு பெண்ணோட ஜாதகம் இருக்குதா சார்? இருக்கு சார். சொல்லுங்க. சொல்லுங்க. துலா லக்னங்கயா? துலாத்துல. துலா லக்னம். சனி வக்ரம் விருச்சிகத்துல. மீனத்துல ராகு குரு. ரிஷபத்துல சுக்கிரன் சூரியன். மிதுனத்துல புதன் செவ்வாய். கேது கூடவே சந்திரன் சார், கன்னில. எப்படி சேர்த்திருப்பாங்க? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இப்ப பாருங்க, எப்படி எடுத்துக்கலாம். இந்த பெண்ணோட ஜாதகத்துல 2 கூடிய செவ்வாய் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ல போயிட்டாருங்களா? ஆமா சார். அங்கேயே பாக்கியாதிபதி அங்கேயே உக்காந்துட்டாருங்களா?
1 2 3 4 5 6 7 7 கூடிய செவ்வாயா? ஆமா சார். அவர் 9ல போயிட்டாரா? ம். இந்த செவ்வாய் புதன் ஒரு கனெக்ட் போனதால இந்த பெண்ணாலதான் இவனுக்கு வாழ்க்கை. அது 100% சார். அந்த பொண்ணு வந்ததுனாலதான் அவன் லைஃப்ல இருக்கான், இல்லாட்டி என்னைக்கே காலி. இல்ல, ம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட், இங்க கேது இருக்குதா? ஆமா சார். இந்த கேதுக்கு 3வது வீட்டுல இவனுடைய கேது இருக்குதா? ஆ, ஆமா. ஆமாங்கய்யா. இது இது தெரியாது. இந்த சனியும் ஒண்ணா இருக்குதா? ஆமா சார். அப்ப இந்த சனி பகவான் அந்த சனி பகவான் ஒரே வீட்டுல இருக்காங்க. இந்த கேது ஒன்னா 1 3 1 3 5 7 9 11 நிக்கிறாங்களா? ம். இது பூர்வ ஜென்ம வாசனையா? பூர்வ ஜென்மத்தை புடிச்சிக்கிச்சா? ம். இந்த சுக்கிரன் செவ்வாய் இங்க இருக்குதா பெண்ணுக்கு? ஆமா சார். அதுக்கு நேரா பையனுக்கு செவ்வாய் இருக்குதா? கரெக்ட் சார். அப்ப இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவை நம்ம பொருத்தம் பண்ணலாம். சொல்லி கொடுத்த பாடம் செவ்வாய் சுக்கிரன் இணைவு வந்தா சேர்க்கலாம் சொல்லி கொடுத்த சரியா இருக்குதா? ம். சார் இந்த சுக்ரன் லக்னாதிபதி யாரு? செவ்வாய் சார் சுக்ரன் செவ்வாய் என்ன சொன்னீங்க? சரியா கேட்கல. இந்த பையனோட ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் ஒண்ணு இருக்குதா? சேர்ந்திருக்காங்க. அதுக்கு நேர் 5வது வீட்டுல செவ்வாய் இருக்குதா? ஆமா. பெண் ஜாதகத்துல. ஆமா. அப்ப இந்த செவ்வாய் இந்த சுக்கிரனும் இணைவில் சேர்ந்து போதா? ம். இந்த லக்னாதிபதி யார்? புதன் சுக்கிரனா? சுக்ரன். ஆமா. இந்த லக்னாதிபதி புதனா? சார். செவ்வாய் புதன் ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா? இந்த நட்சத்திர பொருத்தம் போடுங்க. இது அனுஷ நட்சத்திரம் பையன், பெண் என்ன நட்சத்திரம்? பொண்ணு வந்து சித்திரை சார். அர்த்தமா? சித்திரையா? ஆமா சார். நல்லா பாருங்க, இது சித்திரை. இது புலி, அனுஷம் மானு. இதுக்கு எட்டாம் அதிபதி யாருங்க? சனி பகவானா? ஆமா சார். இதுக்கு 8ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரனா? ஆமா சார். அந்த செவ்வாய் சுக்கிரன் ஏன்னா ஒண்ணா இருக்கிறாங்களா? யோனி பொருத்தமே இல்ல. ஆமா சார். யோனி பொருத்தமே அதாங்க நட்சத்திர பொருத்தமே. ஆமா சார். பொருத்தமே பார்க்காம தான் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதாங்க நட்சத்திரம் இயற்கையா அமைஞ்சு போச்சுங்க. சித்திரை, சுவாதி, விசாகம் 3வது நட்சத்திரம் வேத நட்சத்திரமா? ஆமா சார். அந்த வதையை தான் நம்ம வந்து திருமண பொருத்தம் பண்ண கூடாதுன்னு சொன்னோமா? கரெக்ட் சார். அப்புறம் என்ன சொன்னேன்? இந்த செவ்வாயும் அந்த செவ்வாயும் ஒன்னா இருந்தா பழகலாம் சொன்னா? 1 3 5 7 9 11 பண்ணலாம் சொன்னா? ஆமா சார். அப்ப இந்த செவ்வாயும் அந்த செவ்வாயும் நேரம் இருக்குதா? சப்தமா இருக்குதா? கரெக்ட். இந்த பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி யாரு? சனி பகவானா? ஆமா சார். இவனுக்கு 8ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். செவ்வாய் யாரு? சுக்கிரனா? ஆமா சார். இந்த சுக்கிரனும் சனியும் ஒரே 1 2 3 4 5 6 7 ஒன்னா ஒரே வீட்டுல ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா? இவனுடைய உறுப்பும் பெண், ஆண் உறுப்பும் அவனுடைய பெண் உறுப்பும் ஒரே வீட்டுல உட்கார வச்சுட்டுமா? அப்ப யோனி பொறுத்த இருந்தா என்ன, யோனி பொறுத்த இல்லைன்னா என்ன, நட்சத்திர பொறுத்த இருந்தா நட்சத்திர பொறுத்த இல்லைன்னா என்ன? குடும்பம் பண்றாங்கல்ல. ஆமா சார். ஆனா ஒருத்தருக்கு ரொம்ப அந்யோன்யமா குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்கல. 3 பாயிண்ட். இன்னொன்னு பண்ற பாருங்க. இல்ல சந்திரன் இங்க இருக்குதுங்களா? சந்திரன் இங்க இருக்குதுங்களா? இந்த குரு இந்த குரு இருக்குதுங்களா? பெண்ணுடைய குரு வந்து ஆணுடைய சந்திரனை பாக்குதா? பாருங்க, பெண்ணுடைய குரு மீனத்துல இருக்குது, பையனுடைய சந்திரன் வந்து விருச்சிகத்துல இருக்குது. 1 5 9 கனெக்ட் வந்துதா? ஆமா.
இந்த சந்திரனை இந்த குரு பாக்குதா? பெண்ணுடைய சந்திரன் ஆணோட குரு பாக்குதா? இது போன ஜென்மத்துல எங்க புருஷன் மனைவிய வாழ்ந்து, அது மிருகமா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல கணவன் மனைவியா வாழ்ந்து அவங்க முடிஞ்ச பிறகு இந்த பிறவியில இவங்க குடும்பமா சந்தோஷமா வாழுறாங்க. இது தெரியாது. எப்படி பொருத்தம்? சார் பொருத்தமே தான் கரெக்ட் சார். ஆனா நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க சார். இன்னொரு முறையோட சொல்றேன். இன்னொரு முறை ரிக்கார்ட் தான் கிடைக்கும் சொல்லிட்டாரு அவரு. இன்னொரு முறையோட சொல்றேன், எழுதிக்குங்க. அப்படியே எழுதிக்குங்க. இந்த 2 ஜாதகத்துக்கும் எழுதிக்குங்க. இந்த 2 ஜாதகத்துக்கும் திருமண பொருத்தம் பார்த்ததில் பொருத்தம் இல்லை. சார் மெல்ல மெல்ல சொல்லணும். சார் நீங்க வந்து இப்போ அந்த சந்திரனுக்கு இந்த சந்திரன் அதெல்லாம் சொல்றீங்கல்ல, அந்த பர்முடேஷன் காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் சார் கொஞ்சம் மெதுவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எதை வந்து எந்த இடத்துல இருக்கணும், அதோட ஆண் ஜாதகத்துல இருக்கிற குரு வந்து இந்த சந்திரனை பாக்குது, அந்த சுக்கிரன் செவ்வாயும் ஒரே வீட்டுல இருக்குது, அந்த காம்பினேஷன் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு வாய்ப்பாடு மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க. அதை கொஞ்சம் நிதானமா சொல்லுங்க. சரி, இது வந்து ஜாதகப்படி இதற்கு திருமண பொருத்தம் இல்லை. பெண் வந்து சித்திரை நட்சத்திரம், ஆண் விசாக நட்சத்திரம், சாரி அனுஷம். சித்திரை என்றால் புலி, விசாகம் என்றால் மான். இது கொல்லும் பகை உள்ளது. பெண்ணோட நட்சத்திரத்துக்கு ஆணோட நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாக ஒரு சித்திரை 3வது நட்சத்திரமாக வருகிறது. மூணு, 5, 7 பாதகத்தை கொடுக்கும். என்ன சார்? 3வது நட்சத்திரம் 3, 5, 7 பாதகத்தை கொடுக்கும். சேர்க்கக்கூடாது. இருப்பினும் சமாதான கிரகமான புதன் ஒரே ராசியில் ஆண் ராசியில் இருக்கிறது. சம சப்தமாக இருக்கிறது. இது தோஷம் இல்லை, சேர்க்கலாம் என்பது ஒரு விதி. பெண்ணுடைய ஜாதகத்தில் கேது பகவான் எங்கு இருக்கிறாரோ அதற்கு ஆணுடைய ஜாதகத்தில் 3, 5, 7, 9, 11 இருந்தால் சேர்க்கலாம். அதன்படி ஆண் கேதும் பெண் கேதும் அமைந்துள்ளது.
கொஞ்சம் நோட் பண்ணுங்க கொஞ்சம் மேடம் நோட் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் ஓகே ஓகே. நோட் பண்ணுங்க. ஓகே. பெண்ணோட ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கும் ஆணுடைய ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனும் 1-5 இருக்கிறது. இதுவும் சிறப்பான பொருத்தமே. ஆண் ராசியில் உள்ள சனி பகவானும் பெண் ராசியில் உள்ள சனி பகவானும் ஒரே வீட்டில் அமர்ந்துள்ளது சிறப்பு. அல்லது ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு. பெண்ணு ஜாதகத்தில் இருக்கிற குரு, பெண் ஜாதகத்தில் இருக்கிற குரு ஆண் ஜாதகத்தில் உள்ள சந்திரனை பார்க்கிறார். பெண் ஜாதகத்தில் உள்ள சந்திரன் ஆண் ஜாதகத்தில் உள்ள குருவை பார்க்கிறார். சார் இவருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுங்களா? ஆச்சு சார். அதாவது 2 வருஷம் ஒரு மூலத்துல பிரச்சனை அப்படின்னா பிறப்புறுப்புல எதுனா பிரச்சனை இருந்ததா? ஆமா சார். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதுதான் கண்டிப்பா ஒன்றுதான் தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது விருச்சிகத்துல இருக்க கேது வச்சு சொல்றீங்களா சார்? விருச்சிகத்துல கேது மட்டும் சொல்லல, கூட சனி பகவான் அங்கதான் இருக்கிறாரு, சந்திரன் கூட இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி இங்க எப்படி நல்லா இருக்கிறாரா? நீச்சமா பார்க்கிறாரா? ஆமா, சந்திரன் நீச்சம் சார். பொதுவாவே காலபுருஷத்துக்கு 8வது வீடு ஆச்சாது. இப்ப கேது அதை கிராஸ் பண்ண சொல்ல பிரச்சனை. இங்க இப்ப கேது இங்கதான் நிக்கிறாரு, ஒரு 3வது பாறையை பாப்பாரு. இப்பவும் அவருக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்கிறது. அல்லனா கான்ட்ரிபியூஷன் எப்படி அந்த உடல் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதில் பிரச்சனை, கழிவேற்றும் இடத்தில் பிரச்சனை. ஆனா இப்ப பெட்டர் ஆயிட்டாரு சார். நீங்க சொன்ன மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பிரச்சனையில ரொம்ப ஜாஸ்தி ஆகி இப்ப பெட்டர் ஆயிட்டாரு. இந்த சூரியனுக்கும் அந்த பெண்ணுடைய சூரியனுக்கும் ஆணுடைய சூரியனுக்கும் 5-9 இருக்கிறது. 1-5. இந்த பெண்ணை சேர்த்ததான் அவனுக்கு சந்தோஷம். இந்த பெண்ணை சேர்றதுனா வாழ்க்கை கிடையாது. ஆமா சார், அது உண்மைதான் சார். சுக்கிரன் நீச்சமா சார்? இந்த பெண்ணு சுக்கிரன் அஸ்தமனமா?
பெண்ணோட சுக்கிரன் அஸ்தமனமா? அஸ்தங்கம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை, அதை பார்க்கறேன் சார். சூரியன் டிகிரி சுக்கிரன் டிகிரி சொல்லுங்க. பொண்ணுக்கு வந்து சூரியன் 22, 29 சார். ம். சுக்கிரன் 1:45 சார். வக்ரம் Okay. அஸ்தமனம் எதுவும் இல்ல கிடையாது சார். இல்ல இல்ல எதுவுமே இல்ல. சரி, இவங்க பெண்ணோட வீட்டுல மாமரம் இருக்குதா? பெண்ணோட வீட்டுல மாமரம் தெரியல சார். சரி, அதே மாதிரி இந்த லக்கணமும் அந்த லக்கணமும் 1-5, ஆணோடைய லக்கணமும் பெண்ணோடைய லக்கணமும் 1-5. எக்ஸாம்பிளுக்கு நல்ல ஜாதகம் சார் இது இல்ல? ஆ, உதாரணத்துக்கு வந்து ரொம்ப நல்ல ஜாதகம். சரி, அப்போ இது வந்து ஜாதகப்படி பொருத்தமில்லை என்றாலும் மேற்கண்ட அமைப்புகள் உள்ளதால் திருமணம் செய்யலாம். சார், 2 பசங்களா இவருக்கு? ஆமா சார். ஒரு ஆண் ஒரு பெண்ணா? இல்ல சார், ரெண்டுமே பொண்ணு சார். 2 பொண்ணுங்க. இன்னுமே பொண்ணா? ஆமா சார். 5 குடியேறும் உட்காந்துட்டா சுக்கரன் வாங்கி வச்சா சதயம் ராகு சாரம் அந்த ராகு. ஓகே, சரி, 2 குழந்தை. ஓகேவா? அந்த மாமரம் மேட்டர் எப்படி சார்? குரு வச்சு சொன்னீங்களா, யாரை வச்சு சார் சொன்னீங்க? சுக்கிரன். ஓகே. 8 இருக்கிறாரு இல்லையா? லக்னத்து 8 இருக்கிறாரு இல்லையா? ஓகே. இங்க பார்ப்போம், இங்க இல்ல. சரி, இப்ப வேற என்ன சார் டவுட் இல்ல, ஏதாவது கேட்கணுமா? இப்ப பாருங்க, இந்த சுக்கிரனுக்கும் எப்படி இருக்குது பாருங்க. 2 பன்னெண்டு இருக்குதா? இங்க 2 பன்னெண்டு இருக்குதா? ஒரு ஜாதகத்தை இணைச்சு இந்த ஜாதகத்துக்கு இந்த 2 பன்னெண்டு இருக்குதா? செவ்வாய் சுக்கிரன். ஆமா சார். இந்த ஜாதகத்துல கூடவே இருக்குதா? ஆமா சார். அப்ப இவங்க வந்து கிட்டக்க தானே, உள்ளூர்லயே தானே, அதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை கிடைச்சாங்களா உங்களுக்கு? ஆமா சார், பக்கத்துலயே தான் இருந்தாங்க. அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இது சொன்னது எல்லாமே நாடியோடைய கான்செப்ட்ல தான் பலன் சொன்னேன். அதை புரிஞ்சுக்கங்க எல்லாருமே. இந்த இவ்வளவு சொன்ன பலன் அத்தனையுமே நாடியை வச்சுதான் பலன் சொன்னேன். சரி, இப்ப நீங்க ஏதாவது நான் 1-2 விட்டுட்டு போயிருந்தா இப்ப யாராவது சொல்லுங்க. ஏதாவது பாயிண்ட்? குரு ராகு காம்பினேஷன் அந்த பொண்ணுக்கு இருக்கு. அந்த பொண்ணு கடவுள் நம்பிக்கை இருக்குமா? மரபு சார்ந்த நம்பிக்கை. பொண்ணுக்கு குரு ராகு ஒரே வீட்டுல இருக்கு. குரு சண்டால யோகத்தை பத்தி சொல்றாங்க சார். கொஞ்சம் மரபு சார்ந்து இல்லாம விதண்டாவாதம் அந்த மாதிரி ரொம்ப கடவுள் நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கையா இல்லாம இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். ஆர்குமெண்டேட்டிவ். அந்த விஷயத்துல கம்ப்ளீட்டா ஆப்போசிட். இதை நான் பார்த்தப்போ நானும் அப்படிதான் யோசிச்சேன், என்ன இப்படி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு நல்ல பக்தி, ரொம்ப அமைதி, சொன்னா தலையாட்டி கேட்டுப்பா, கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி. சோ இந்த விஷயத்துல அந்த குரு ராகு காம்பினேஷன் அங்க ஒர்க் அவுட் ஆகல. அது என்ன ரீசன் தெரியல சார். ஏன் ஜாதகம் ஒரே இதுதான், ஆனா ரொம்ப பக்தியோட இருக்கேன் நான். அதெல்லாம் அதுக்கு இந்த கேது பாக்குறாரு இல்லையா? குரு கேது பாக்குறாரு இல்லையா? ரெண்டாவது இன்னொன்னு, நேற்று கிளாஸ் சொன்னேன், இது வளரும் பாவங்கள். இந்த வீட்டுல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் பெருசா கெடுதல் பண்ணாது. இன்னொன்னு பாருங்க, இன்னொரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. இவங்க 2 பேரும் தனி குடும்பம் தான் பண்றாங்க, கூட்டு குடும்பத்துல இல்ல. அது பையன் ஒருத்தன் தான் சார், அம்மா கூட தான் இருக்காங்க.
இருக்கட்டும். பையன் ஒருத்தன் தான் அம்மா கூட தான் இருக்கிறாங்க, மத்தவங்க யாரும் ஒட்ட மாட்டாங்களே. அந்த மாதிரி இல்ல சார். கரெக்ட். மத்த எல்லார் கூடயும் எல்லாம் இல்ல. இவங்க தனியா இருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். அம்மா ஒரு ரூம்ல இருக்க போறாங்க, இவங்க ரூம்ல இருக்க போறாங்க, மத்தபடி சொந்த பந்தத்தோட ஒட்டி இருக்க மாட்டாங்களே. அது எப்படி பாக்குறது? நீங்க சொல்லுங்க. அந்த கான்செப்ட நான் சொல்லி கொடுத்தேன், நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு நீங்க சொல்லி கொடுத்தது. சார் பொண்ணு வந்து சொல்லுங்க. கன்னியா ராசி அப்படின்றதுனால சொல்றீங்களா சார்? சார் அது அப்பால கன்னியா ராசி, அது ஜெனரல், அது தனி குடும்பம் தான், அது அப்பால சமைச்சார், அதை விட்டுடு. அந்த சந்திரன் இந்த சந்திரனே 3-11 இப்படி பார்த்தாவோட 3 சூப்பர் அருமையா. அதாவது 3-7-11 என்பது காம திரிகோண ராசிகள். 3-7-11 என்பது காம திரிகோண ராசிகள். அப்ப எந்த சந்திரனும் 3-7-11 தான் இருக்கிறாங்க. சூப்பர். இது இறைவன் போட்ட முடிச்சு சார், ஜோசியர் போட்ட முடிச்சு கிடையாது. அப்படிதான் சார் இருக்கு. ஜோசியர் போட்ட முடிச்சு இல்ல, இறைவன் போட்ட முடிச்சு இது. நான் ஏன் பையனுக்காக இதை மட்டும் போட்டு முதல் கொஞ்சம் யோசனை பண்ண பாத்தீங்கன்னா, 2ஆம் இடமும் கெட்டு போயிருக்குது, இவனுக்கு 7ஆம் இடமும் கெட்டு போய்க்குது. இவனுக்கு எப்படி கல்யாணம் நடந்திருக்கும்? ஒண்ணு காதல் கல்யாணம் நடந்திருக்கணும், இல்ல காதல் கல்யாணம் லேட்டா நடந்திருக்கணும், இல்லைன்னா அங்கவா வழிக்கு பிரச்சனை, அங்க இங்க கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதனாலதான் இவ்வளவு பாருங்க. ஏன் பிரச்சனைன்னு பாருங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வாங்கி வச்சார ராகு 12ல. சார் இந்த போர்டும் இந்த கிரகமும் பொய் சொல்லாது. இந்த போர்டும் இந்த கிரகமும் பொய் சொல்லாது. இப்படி பொருத்தம் பார்த்து சேர்த்துட்டோம்னா, நட்சத்திர பொருத்தம் தேவையில்லை, தின பொருத்தம், கன பொருத்தம், எல்லா பொருத்தம் வாய் சாப்பிட்டு ஜாதகம் போட்டு பாருங்க. எத்தனை பொருத்தம் பாருங்க. பொருத்தம் ரொம்ப மோசம் சார். அதை சேர்க்கவே கூடாதுன்ற மாதிரி வந்திருந்தது சார். 4 பொருத்தமும் என்னமோ வந்திருந்ததுன்னு நினைக்கிறேன். பெண்ணு வந்து சித்திரை, விசாகம், சித்திரை 2 1 2 தான் வரும். அப்போ பையன் பொண்ணு வந்து விசாகம். விசாகம் அப்படின்னா என்ன பொருத்தம் தவிர மற்ற பொருத்தம் ஜோனி பொருத்தம் மிச்சம் எல்லாம் வந்துருக்கும். 7 பொருத்தம் வந்திருக்கும். விசாகம் 4 பொண்ணு, விசாகம் 4 5 பொருத்தம் தான். ஆமா விசாகம் 4. சாரி அனுஷம், சாரி ஆமா பாருங்க. அனுஷம்னா 5 பொருத்தம் 4 பொருத்தம் தான், 6 பொருத்தம் தான் வரும். நான் என்ன சொல்றேன், இந்த பொருத்தம் இருக்குதோ இல்லையோ, இப்ப கிரக பொருத்தம் வேலை செய்யுதா இல்லையா, நான் சொன்ன விதி அத்தனையும் இதுல அப்ளை ஆயிடுச்சா இல்லையா. இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டா ஓகே சொல்லியாச்சு. இவங்க குடும்பத்துல ஒட்டி இருக்க மாட்டா சொல்லிட்டு அதுவும் ஓகே ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய காசு விட்டாங்க சார். பொருளாதார ரீதியா பயங்கர பாதிப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் பொருளாதார ரீதியா பயங்கர பாதிப்பு. காசு கம்ப்ளீட்டா விட்டாங்க. அதுக்குதான் அதை சொல்றதுக்கு கேளுங்க. 2ஆம் அதிபதி யாரு இவனுக்கு? சந்திரன். எங்க உட்காந்துருச்சு? நீச்சம் ஆயிட்டாரு. அவர் வாங்கி சனிச்சாரம். லக்னத்துக்கு 8க்கும் 9க்கும் முடியவர். அவர் 6ல உட்காந்துட்டாரா? இவர் வந்து எப்படி இந்த அதிகமான பணம் சம்பாதிக்கணும், இந்த எம்எல்ஏ ஷேர் அது இதுன்னு சொல்றாங்க. அது ஆசைப்பட்டு அவ்வளவுதான். போதுமா? எப்படி பணம் விட்டாருன்னு சொல்லி பேராசையை தூண்டுற அந்த காம்பினேஷன் எது சார் சொன்னீங்க? 2ஆம் அதிபதி நீச்சமானதா இல்ல? 2ஆம் அதிபதி நீச்சமாயிட்டாரு. அவர் வாங்கி வச்சாரும் குரு. குரு 8ல நீச்சம். அதுவும் நீச்சமாகி அந்த சாராதிபதியும் நீச்சமாயிருக்காங்க. ஓகே. ஆமா. அதாவது பொருளாதாரத்தை ஒண்ணு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இவரு பேச்சு கூட கொஞ்சம் தாமதமா பேசியிருப்பாரு. பேச்சு கூட தாமதமா கொஞ்சம் 2 வயசுல பேசுற குழந்தை 3 வயசு 4 வயசுல பேசியிருக்கோம். ஆயிடுச்சு சார். 2.5-3 வயசு ஆயிடுச்சு பேசும்போது. அவ்வளவுதான். பேச்சும் காலத்தாம பேசியிருக்கோம். இப்ப இவருக்கு குடும்பம் அமைஞ்சு போச்சு, பொருளை இழந்துட்டாரு. பொருளை இழக்கலன்னா குடும்பம் அமைஞ்சிருக்காரு. போதுமா? பரிகாரம் இவர் பரிகாரம் தேடிக்கிறார்.
பரிகாரத்தை இவரு தெரிகிறார். சார் 3, 7, 11 காம திரிகோண ராசிகள்னு சொன்னீங்க. இதுல எப்படி சார் இதுல வருது? இதுல அப்படி வரலையே சார். அதுதான் சந்திரன். இந்த பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் வந்து எங்க இருக்கிறாரு? கன்னியில இருக்கிறார். இல்ல ஆணோட ஜாதக சந்திரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு. இது வந்து எண்ணிடுவாங்க 3. பொதுவாவே 3, 7, 11 சந்திரன் இருந்தால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் 3, 7, 11 சந்திரன் இருந்தால் காம திரிகோணங்கள் அது சிறப்பாக வேலை செய்யும். இது ஒரே ராசியா இருக்கிறதுக்கும் இது அப்ளை ஆகுமா சார்? அதாவது 2 பேருக்கும் ஒரே கட்டத்துல சந்திரன் இருக்காது, அது காம திரிகோணத்துல வராது? அது வராது. ஓகே. இப்போ பண இழப்புக்கும் சொல்லியாச்சு. அடுத்தது வேற என்ன கேட்க போறீங்க? அவ்வளவுதான் சார். அவங்களுக்கு கண்டினியூஸா, ஆனா அந்த பொண்ணுக்கும் சரி அவனுக்கும் சரி அந்த ஆயுள் பயம் இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ இவன் என்ன திதிவன், அதாவது இந்த ஜாதகத்தை நீங்க ஃபுல்லா எடுத்துடலாம். என்ன திதி நீங்க சொல்லுங்க. சொல்றேன் சார். அவரோட திதி முதல்ல பாத்துடுறேன். பெண்ணோட திதி ஆணோட திதி சொல்லுங்க சார். ஆணோடது வந்து ஏகாதசி சார். எது வரும்? ஒரு நிமிஷம் சார், சொல்லிடுறேன். ஏகாதசிக்கு வந்து தனுசு மீனம் சார். தனுசு மீனம். அப்ப இவனுக்கு 7ஆம் பாவம் திசுமா ஆயிடுச்சா? 7ஆம் வீட்டு அதிபதியும் வந்து இது போயிடுச்சு, நீச்சமாயிட்டாரா? ஆமா. சரி, இந்த பெண்ணுக்கு பொண்ணு ஏகாதசி தான் சார். ஒரே திதியா? ஆமா சார். ரெண்டும் ஒரே திதியா சேர்க்க கூடாது. ரெண்டும் ஒரே திதியா சேர்க்க கூடாது. அப்போ இதுக்கு 8ஆம் அதிபதி திதி சுன்னியாதிபதி 8ல உட்காந்துட்டாரா? ஆனா அவன் வந்து கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிரை, இவங்க வந்து வளர்பிறை ஏகாதசி. எப்படி இருந்தாலும் ஒரே இதுதானே வரப்போகுது. இது ஒரே திதி தானே, மாறி வரப்போறது இல்லையா? இவனுக்கு 7ஆம் அதிபதி 8, அதாவது 7ஆம் அதிபதி இவனுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 7ஆம் அதிபதி 8ல உட்காந்துச்சா? இந்த 8ஆம் அதிபதி அந்த தான் நின்ற பாவத்துக்கு இதுல பாதகத்துல உட்காந்துச்சா? இது 8ஆம் அதிபதி சார். இந்த வீட்டுக்கு பாதகத்துல உட்காந்துச்சா? இந்த இதுக்கு பாதகத்துல உட்காந்துச்சா? ஆமா சார். 8ஆம் அதிபதி எங்க இந்த லக்னத்துக்கு பாதகத்துல உட்காந்துட்டாரு, கொஞ்சம் பயம் இருக்குதானே செய்யும். அதே மாதிரி பொண்ணு ஜாதகத்திலயும் கேது சந்திரன் இணைவு இருக்கு, அதனால அந்த பொண்ணுக்குமே மாங்கல்யம் குறிச்ச பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 கூடிய யாரு? சுக்கரன் தானே. அவர் எங்கேயும் உட்காரல, மாட்டல. புரியுதுங்களா? அது கொஞ்சம் இவனுக்கு அந்த பிரச்சனை பயம் இருக்கதான் செய்யும். இது எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இது 8ஆம் அதிபதி யாரு? இவர் தானே. 8ஆம் அதிபதி சனி சார். சனி. அவரு நேர் 7 பரிகார ஸ்தானம் எது? ரிஷபம் சார். அந்த ரிஷபத்துல ராகு இருக்காரா? அப்போ பரிகாரம் படிக்காத ஒரு சீட்ல படிக்காது. அப்ப 2 முறை 3 முறை பரிகாரம் பண்ணணும். இந்த பரிகார அதிபதியா செவ்வாய், சுக்கரன் எங்க நிக்கிறாரு? இங்க நிக்கிறாரா? கும்பத்துல நிக்கிறாரா? ஆமா சார். பாக்கியமா இருக்கு, தப்சீஸ்வரர் ஒண்ணு. 8ஆம் அதிபதி ஆயுள்காரர் நல்லா இருக்கிறாரா? இந்த ஆயுள்காரர்கள் இந்த லக்னத்துக்கு இருந்தாலும் இவருக்கு நேரு தீசுன்யாதிபதி பரிவர்த்தனைக்காரரு சுக்கரன் இங்க உட்காந்துட்டாரு. அவர் வாங்கி வச்சாரு சதியச்சாரம், ராகுச்சாரம் வச்சா அது பண்புல உட்காந்துட்டாரு. அது சார் ஒண்ணு கேக்குறேன், இந்த இவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா? ட்ரிங்க்ஸ் இல்ல சார். ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்ல சார். ஆனா வந்து சின்ன வயசுல நிறைய பொய் சொல்லியிருக்காரு. அது 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 இருக்கட்டும். அதாவது
அந்த வேற ஏதாவது ஒரு பாக்கு போடுறது இல்ல ஆன்சர் போடுறது பீடி சீட் ஏதாவது இல்ல சார், இல்ல. ஒரு நிறைய method பேர் இல்லையா? இல்ல. அந்த மாதிரி கெட்ட பழக்கத்துல மாட்டல. அந்த காசு விஷயத்துலதான் சிக்கினது. வேற எதுவும் கெட்ட சரி, பழக்கம் இல்ல. பரவாயில்ல ம். பரவாயில்ல. அந்த கெட்ட பழக்கம் இருக்காங்கிறது எதை வச்சு கேட்டீங்க சார்? எதுமா கெட்ட பழக்கம் இருக்காங்கிறது எதை வச்சு கேட்டீங்க சார் நீங்க? சுக்கிரன் ராகுச்சாரமா? சுக்கிரன் ராகுச்சாரம். ஓகே சார். சுக்கிரன் ராகு சாரத்தில் இருக்கிறதுனால அப்படி கேட்டீங்களா? ஆமா. அது விரயத்துல இருக்கிறதுனால சொன்னீங்களா சார்? விரயம் 12ல இருக்கிறதுனால சொன்னீங்களா? ஆமா. ஓகே. ஏன்னா சார் இன்னும் சந்தேகம். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க செவ்வாய் கேது 12ல இருந்தனா, ஒரு பிரபல ஜோதிடர் யூடியூப்ல சொன்னாரு இத. செவ்வாய் கேது இருந்தனா இந்த கஞ்சா பொடி, அதாவது இது சாலிட் ஐட்டம். இதுவே வந்து சந்திரன் கேது அந்த மாதிரி ஏதோ தண்ணி மிக்ஸ் அந்த கிரகம் இருந்ததுன்னா ட்ரிங்க்ஸ். இந்த 12ல அமையிற கிரகங்களுடைய காரகத்துவம் படி அந்த இது கெட்ட பழக்கம் அமையும் அப்படின்னு சொன்னாரு. அது நான் 2-3 ஜாதகத்துல பார்த்து வெரிஃபை பண்ணேன். செவ்வாய் கேது 12ல இருந்தா கஞ்சா அது போன்ற போதைப் பொருள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது விச் இஸ் சாலிட் பொடி. இந்த ஜாதகம் இல்ல, பொதுவா சொன்னேன். அந்த மேடம் கேட்டது. சரி சார். இப்போ ஒரு சில பாயிண்ட் சொல்றேன், இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், எழுதி. ஒன்னா லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சார் லக்னம் வாங்கிய சாரம் சொல்லணும் கொஞ்சம். லக்ன புள்ளி லக்ன புள்ளியா சார்? பையன் பெண்ணுது. பையன் வந்து திருவாதிரை லக்னம். சரி, திருவாதிரை 2ஆம் பாதம் சார் லக்னம். பெண்ணு சொல்லுங்க. பொண்ணு வந்து விசாகம் 1ஆம் பாதம். சரி, ஒரு பூர்வீகத்தில் இல்லையே? இல்ல சார், பூர்வீகத்துக்கு வந்துட்டார் சார். பூர்வீகத்துக்கு போக கூடாது. பூர்வீகத்துக்கு போனாதான் மொத்தம் விட்டுடுவாரு. அங்க இருந்த வரைக்கும் பிரச்சனை தான் சார். பூர்வீகத்துக்கு தலை வச்சு பழுக்கூடாது. போனோமா ஒரு நாள் பார்த்தோமா மண்ணுல ஓடங்கணும். அங்க ஒரு வாரம் 10 நாள் நின்னாதான் பிரச்சனை. இது ஒரு தலைக்கு மேல பிரச்சனை வந்துடும். ஏன்டா அப்ப போனோம் ஆயிப்படும். பூர்வீகத்துல இருக்கக்கூடாது. சரி, அப்போ திருவாதிரை 2ன்னா இங்க மூலம் 2 வருமா? திருவாதிரை 2, மிருகேஸ்வரம் 2, திருவாதிரை 2, 4 பாதம். 4 பாதம் 10 டிகிரி. இங்க மூலம் 4வது பாதம். மூலம் 4வது பாதமா புதனு? புதன் ஆமா சார், 4ஆம் பாதம். அப்ப இவருக்கு வந்து கேது தசை, கேது புத்தி, கேது அந்த இடத்துல கல்யாணம் ஆச்சுங்களா? அது பாக்குறேன் சார். பாருங்க. புதன் தசையில கல்யாணம் ஆச்சு. சரி, கேது வந்துருமா பாருங்க. இல்ல சார், குரு சார். குரு புக்தி. அந்தரம் வந்து மாசம் தெரியலையே, வருஷம் தெரியுது. கேதுவா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து 10 வயசு கரெக்டா கல்யாணம் வாங்கி 1 வருஷத்துல பிறந்துட்டா. சோ கேது புத்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு சார். புதன் புத்தியா இருக்கும். சாரி, புதன் அந்தரமா இருக்கும் இல்ல கேது அந்தரமா இருக்கும் சார். அதுக்கும் சொல்லிடுறேன் எப்படின்னு. உங்க லக்ன புள்ளி என்னமோ அதுக்கு நேருதான் உங்களுக்கு என்ன புள்ளி வருதோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி
அது இருக்கும் வீட்டின் அதிபதியில் சுபகாரியம் நடைபெறும். வியாழக்கிழமை கல்யாணம் வச்சுங்களா? அது மறந்துச்சு சார். சரி, பரவாயில்ல, சூப்பர். அப்போ இங்க 7ஆம் பாவாதிபதி கிரகம் இல்ல, 7ஆம் பாவாதிபதி கேது 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். சொல்லுங்க சார். லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சொல்லிங்க. அதுக்கு பின்னால லக்ன புள்ளி திருவாரூர் 2 சார். 7ஆம் அதே 7ஆம் பாவத்துக்கு அது என்ன பாதத்துல வரும்? மூலம் 4ல வரும். மூலம் 4னா கேது, குருவோடைய வீடு, வியாழக்கிழமை. அப்ப குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் அப்படின்னா கேது தசை, கேது புத்தியில கல்யாணம் சுபகாரியம் நடைபெறும். இல்லைங்க சார், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும்னு ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சேங்க சார், அது கேட்டாருங்க சார் அவரு. சொல்றேன். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றாக இருந்தால் 6, 8, 12 இருந்தாலும் பரவாயில்ல. லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒன்றாக இருந்தால் ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். 6, 8 இருக்குதுன்னு நம்ம வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு. ரிப்பீட் பண்ணுங்க சார், 2வது பாயிண்ட். லக்ன அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருந்தால் காலதாமதமான திருமணம். அது ஒரே நட்சத்திரம் சார பெற்றிருந்தால் பாதகம் அல்ல. இது ஆணும் பெண்ணுமா சார்? ஒரே ஜாதகத்துல ஆணு பெண்ணு ஒரே ஜாதகம். இந்த ஜாதகருடைய எழுதாதீங்க. ஜாதகருடைய தகப்பனாரு ஓரளவுக்கு வசதியானவர் தான். ஜாதகருடைய தகப்பனாரு ஓரளவுக்கு வசதியானதுதான். ஊர்ல அவர் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. இல்ல சார், அந்த விஷயம் அப்படி இல்ல சார். ஒரு பிரபலமான மனுஷன் இல்லையா? இல்ல சார். ஆக்சுவலா வந்து அவங்க அப்பா தவறிட்டாரு. அவன் இந்த பையனோட சின்ன வயசுலயே தவறிட்டாரு. சூசைட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஸோ குடும்பம் அந்தத்துல இருந்தே கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு. சரி. 9ஆம் அதிபதி யாரு? சனி சார். சனி கேது. இப்ப பாருங்க, காரகத்தை பார்க்கத்தான் கிரகத்தை பார்க்கத்தான். காரகத்தை பார்க்கத்தான் கிரகத்தை பார்க்கத்தான். காரகத்தையும் கிரகத்தையும் பார்க்கணும். காரகத்தையும் கிரகத்தையும் பார்க்கணும். அப்ப காரகரும் கிரக காரகரும் 9ஆம் அதிபதி சூரியன் தான். பொதுவாவே சூரியன் 8ல் உட்காந்துட்டார். அந்த காரகரு அதுக்கு 12ல் உட்காந்துட்டார் சனி. அப்ப பாதகத்துல இருக்கிறதுனால, கேதுவோட நிக்கிறதுனால இது வந்து நீருடைய வீடு. ஒண்ணு தூக்கு மாட்டிக்கணும், இந்த சனில செத்து போயிடும். தூக்கு மாட்டிக்கிட்டார் சார். அவ்வளவுதான் சார். இத மறுபடியும் சொல்லுங்க சார்.
ஒண்ணு காரகரையும் பார்க்கணும், பாவத்தையும் பார்க்கணும். ஒரே ஒண்ணு மட்டும் சொல்லி பலன் சொல்லக்கூடாது. காரகத்தையும் பார்க்கணும், பாவத்தையும் பார்க்கணும். அப்போ 9ஆம் சூரியன் தான் காரகர். ஓகே. 9ஆம் அதிபதி சனி பாவகர். ஓகே. அப்ப காரகரும் பாவரும் பாதகத்துல நிக்கிறாங்க. சனி கேது கூட உக்காந்து இருக்குது. அதனால கண்டிப்பாக கேது என்பது கயிறு, அது நீர் ராசி, குளம் குட்டை கிணறு. அப்ப நீர் ராசி, அப்ப குளத்திலயும் கிணத்துலயும் கயிறுலயும் அவரு சூசைட் பண்ணினாரு, அவர் செத்து போட்டாரு. அவ்வளவுதான். சரி, இப்போ வேற ஏதாவது கேள்வி கேட்கலாம். இந்த ஜாதகம் இதோட போதும். இந்த அளவுக்கு நம்ம வந்து சார் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாளைக்கு ஒரு ஜாதகம் கொடுங்க, இன்னும் நிறைய விஷயம் சொல்றேன். ஒரு தம்பி ஒன்று ஜாதகம் போட்டு இருந்தாரு, கல்யாணம் நடக்குமா நடக்காதா சொல்லுங்க அப்படின்னு. அது நாளைக்கு நான் போட்டு உங்ககிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு போட்டு பார்த்து பலன் சொல்லலாம். யாரும் கொடுத்தாரு பேரு ஞாபகம் இல்ல. ரமேஷா தெரியல. பிரகாஷ் நடிகர் வந்திருக்கீங்களா கிளாஸுக்கு? பிரகாஷ், வி பிரகாஷ். இல்ல சார், வரல சார். அவர் அது பேர் இல்ல லிஸ்ட்ல. இருக்கு, வரும். இவரா ஜாயின் பண்ணியிருந்தாரு, அதுக்கு பாதியில இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேணா அவரு கிளாஸ் விட்டு வெளியே போயிருக்கலாம் சார். நான் நேம் இல்ல சார், லிஸ்ட்ல இல்ல, அதனால சார். சரி, யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு, அது ஞாபகம் இல்லை எனக்கு. சரி, நம்ம அவர் ஜாதகத்தை நாளைக்கு போட்டு கொஞ்சம் பலன் சொல்லலாம். ஏன்னா 86ல பிறந்த ஜாதகம், பலன் சொல்லலாம், தப்பு பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது என்ன அனுபவம்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கடலூர்ல கிளாஸ் எடுக்க சொல்ல, நான் இங்கிருந்து ஜாதகத்தை பலன் சொல்ல இது என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். அங்க ஒரு 20 பேர் படிச்சிருக்கிறாங்க. 20 பேருமே ப்ரொஃபஷனல் ஜோசியர், எல்லாம் ஜோசியத்தை சொல்றவங்க தான், யாரும் படிக்கிற ஆள் இல்லை. ஜோசியம் சொல்லி பிராக்டிக்கலான மனுஷன் தான் அந்த 20 பேருமே கிளாஸ் பண்ணிங்க. நான் ஜாதகத்தை போட்டு போர்டுல போட்டு பலன் சொன்ன போனா அங்கிருந்து ஒருத்தர் வந்தாரு, நீ போட்ட ஜாதகம் ஒன்றும் தேவையில்லை, நான் அறக்குறேன், நானே ஹையர் கிளாஸ் தான் படிக்கிறேன். நானே ஹையர் கிளாஸ் தான் படிக்கிறேன். ஹையர் கிளாஸ் படிச்சுன்னு ஹையர் கிளாஸ்ல ஜோசியம் போய் கிளாஸ் எடுக்கிறேன். நீ எத்தனை ஜாதகத்தை வாரம் கேட்டு நான் கொடுத்த ஜாதகத்தை போடு அப்படின்னாரு. இதுன்னா நம்ம ஒண்ணுமே புரியாது, என்ன பண்ண. சரி போடு, பகவான் மர பாரத்தை போட்டாரு. போட்டு பாட்டு நல்ல ஸ்பீடா பல சொல்லிக்கினே வந்தேன். அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. எல்லாம் ஒரே உற்சாகம். பரவாயில்ல சார், இவ்வளவு நாளா கிளாஸ் எடுத்தாங்க, நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க, வாழ்த்துங்க. அப்புறம் கேட்டா எல்லாருமே வந்து ஜோசியம் சொல்றவங்க. அதுல இருந்துதான் எங்க போனாலும் நான் ஜாதகம் எடுத்து போக மாட்டேன். நீ ஜாதகத்தை நீயே கூடு, நான் பலன் சொல்றேன். சரி, இப்ப ஏதாவது ஒரு 10 நிமிஷம் யாருன்னா கேட்கணும்னா 10 நிமிஷம் பேசலாம். டவுட் கேட்கணும்னா கேள்வி. சார் நானு லாக் அவுட் பண்ணணும் சார், வேற ஒரு கால் போகணும். வேற யாருக்காவது நான் ஹோஸ்ட் கொடுத்துட்டுங்களா? இல்ல முடிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. நாளைக்கு ஏதாவது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஜாதகம் கொடுக்கட்டுமா சார்? கொடுங்க. ஆஸ் ஆஃப் நவ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் அவங்க இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 33 வருஷம். கொடுங்க, தப்பு இல்லை, கொடுங்க. இல்ல ஒரு மாடல் ஜாதகமா இருக்கட்டுமேங்கிறதுக்காக சொல்றேன். கொடுங்க, நாளைக்கு கொடுங்க, போடலாம். சரி, டைவர்ஸ் ஜாதகமும் கொடுங்க, நல்ல ஜாதகமும் கொடுங்க, பொறுக்க பார்த்து பலன் சொல்லுங்க. சரி, ஓகே சார். வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. ஏன்னா இந்த ஹோஸ்ட் வெளியில போறோம்ன்றாரு வெற்றி சாரு, அதனால வகுப்பை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி சார்.